நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய 5 முக்கிய செய்திகள். சிங்கப்பூர் குடும்பங்கள் அனைத்தும் ஜனவரி 3ஆம் தேதியிலிருந்து 300 வெள்ளி மதிப்புள்ள சமூக மேம்பாட்டு மன்ற பற்றுச்சீட்டுகளை அதாவது சிடிசி வவுச்சர்களை பயன்படுத்தலாம். பேரங்காடிகள்ல பொருள்கள் வாங்கவும், தகுதி பெறும் உணவங்காடிகள், குடியிருப்பு வட்டார கடைகள்ல உபயோகிக்கவும் கூடிய இந்த பற்றுச்சீட்டுகள் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் செல்லுபடியாகும். சென்ற ஆண்டுக்கான பொது கல்வி சான்றிதழ் சாதாரண நிலை தேர்வு அதாவது ஜிசிஇ ஓலெவல் தேர்வு முடிவுகள் ஜனவரி 10ஆம் தேதி வெளியிடப்படும் அப்படின்னு கல்வி அமைச்சு அறிவிச்சிருக்கு. தேர்வு முடிவுகளை பெறுவது தொடர்பான தகவல்களை அந்தந்த பள்ளிகள் மாணவர்களிடம் தெரியப்படுத்தும். தாம்சன் ஈஸ்ட்கோஸ்ட் பாதையில வியாழக்கிழமை மாலை பெரு விரைவு ரயில் சேவை தாமதமாச்சு. ரயில் கோளாறு காரணமா சேவையில இடையூறு ஏற்பட்டு சொன்னோம். இதே காரணத்தால அப்பாதையில 7 நாள்கள்ல 3ஆவது முறையா இடையூறு ஏற்படுது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. விளையாட்டுத்துறையில சாதிச்சவங்களுக்கு இந்திய அரசால வழங்கப்படும் உயரிய விருதான கேல் ரத்னா விருது தமிழகத்தை சேர்ந்த உலக சதுரங்க வெற்றியாளர் டி குகேஷ், குறி சுடுதல் வீராங்கனை மனு பாக்கர் உள்ளிட்ட 4 அறிவிக்கப்பட்டிருக்கு. இத்துடன் விளையாட்டு வீரர்கள் 32 பேருக்கு அர்ஜுனா விருதும் 3 பயிற்றுவிப்பாளர்களுக்கு துரோணாச்சாரியா விருதும் வழங்கப்பட இருக்கு. கூடுதல் சம்பளம் வழங்குமாறு அரசாங்க தொடர்பு நிறுவனங்கள், அரசாங்கத்துடன் தொடர்புடைய முதலீட்டு நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கு குரல் கொடுக்க போறதா மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தெரிவிச்சிருக்காரு. 2025ஆம் ஆண்டுல தாம் முன்னுரிமை வழங்கவிருக்கும் அம்சங்களை விவரிச்ச அவரு கடும் வறுமை, வெள்ளம் ஆகிய பிரச்சனைகளுக்கு இவ்வாண்டு தீர்வு காண வேண்டும்னு தெரிவிச்சாரு. மேலும் பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் முரசின் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. தமிழ் முரசுக்காக லாவண்யா வீரராகவன்.